உலகில் அருவருக்கத்தக்க விஷயம் 3. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. மகனுடன் போட்டி போட்டு சாப்பிடும் தகப்பன். என்ன அவனுக்கு மட்டும் 2 முட்டை, எனக்கும் 4 வை அப்படிமா. அவனுக்கு மட்டும் என்ன உழவு வச்சிருக்கிற, எனக்கும் வை அப்படிமா மனைவி கிட்ட. தன் மகன் சாப்பிட்டா அவன் சாப்பிடட்டும், அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் உண்மையான தகப்பன். அவனுக்கு நிகராக தானும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா அது அருவருக்கத்தக்க விஷயங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று. 2வது விஷயம் தேரும். மகள் பெரிய பொண்ணு ஆகிட்டான்னு வச்சுங்க. கண்ணாடியை பார்த்து, முகத்தை பார்த்து, அழகாக பார்த்து ரசிப்பாள். அந்த மாதிரி நேரங்களில் அவளுக்கு நிகராக தாய் மேக்கப் பண்ணக்கூடாது. இதுவும் அருவருக்கத்தக்க விஷயம். என்றைக்கு தன்னுடைய மகள் பெரிய மகளாகி 18-20 வயசு ஆகிட்டோ அப்போ தான் பொண்ணு தான் நல்லா அழகாக இருக்கணும், அலங்கரிக்கணும்னு நினைக்கணும். தான் அலங்கரிக்க வேண்டும் என்று எண்ணம் வரக்கூடாது. இது அருவருக்கத்தக்க விஷயம். 2வது விஷயம். 3வது ஆசிரியர். ஒரு நல்ல மாணாக்கன் இருந்தால் அந்த மாணாக்கன் நல்லா படித்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க் வருவான். எந்த ஒரு செய்தியையும் அவன் டக்குன்னு தெரிஞ்சுக்குவான், டக்குன்னு சொல்லுவான். அதை பார்த்து படக்கூடாது ஆசிரியன். நல்ல ஆசிரியன் தன்னை விட தன் மாணவன் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். என்னது நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னு ஆசிரியர் மனம் நோகக்கூடாது. அந்த மாதிரி ஆசிரியன் இருந்தால் அவன் ஆசிரியன் கிடையாது. இது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம். மொத்தத்தில் 3ம் அருவருக்கத்தக்க விஷயம். உண்மையிலேயே தகப்பன் மகனிடம் போட்டி போடுவது, தாய் தன் மகளைப் போல் அலங்காரம் செய்வது, நல்ல அறிவினால் இயங்கக்கூடிய மாணவனை கண்டு ஆசிரியன் பொறாமைப்படுவது. இந்த 3ம் உலகத்தில் அருவருக்கத்தக்க விஷயங்கள். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.